Vanakkam, welcome to Haiku Study, Unique Approach of Teaching. Today, in 10th Standard Max, we are going to see exercise 1.1. 1.1ல வந்து 6th and 7th sum இந்த செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 6. Let A அப்படினு சொல்லிட்டு A ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, B ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, C வந்து அது ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. Verify that எத்தனை சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 சப்டிவிஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டு கரெக்ட்டா அப்படி சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுத்திருக்கிற சொல்யூஷன் எப்பவுமே வந்து கொடுத்திருக்கிறத நம்ம எழுதணும். A என்ன கொடுத்திருக்காங்க? A equal to Aன்றது வந்து ஹோல் நம்பரா. இப்போ ஹோல் நம்பர் அப்படினா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க கண்டிஷன் less than 2. அப்போ less than 2 அப்படினா A ஓட வேல்யூ 0,1. A ஓட வேல்யூ நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க B ஓட வேல்யூ. B என்னன்னு சொல்லிட்டாங்க? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். என்ன இருக்குன்னு சொல்லுங்க நேச்சுரல் நம்பர் xன்றது 1 க்கும் 4 க்கும் நடுவுல இருக்கணும் அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 1 ஈக்குவல் டு ன்னு தரல. ஈக்குவல் டு ன்னு கொடுத்தா நம்ம 1 எடுத்துப்போம். ஈக்குவல் டு தராதால நம்ம 1 எடுக்க கூடாது. 2 3 4 4 ஏன் எடுத்துக்கணும்? ஈக்குவல் டு அப்படி சொல்லி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு அப்படினா 4 வரைக்கும் எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கேயும் பாத்தீங்க அப்படினா 4 ஈக்குவல் டு ன்னு சொல்லி கொடுக்கல அப்படினா நம்ம 2 3 தான் எடுத்துப்போம். ஓகேங்களா? 1 ல இருந்து 4 க்கு நடுவுல இருக்க நம்பர் என்னன்னா 2 3 ன்னு சொல்லி எடுத்துப்போம். பட் இங்க பாத்தீங்கன்னா 4மே சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு அப்படினு ஒரு சிம்பல் கொடுத்திருக்காங்க. அதனால B ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா 2, 3, 4. ஓகேங்களா? அடுத்து பாருங்க C ஓட வேல்யூ அவங்களே क्वेश्चनல இருந்து கொடுத்திருக்காங்க 3, 5. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதே ஸ்லைடை வந்து நம்ம அடுத்து ஆக்கிக்கலாம். நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சப்டிவிஷன் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? A cross B union C. ஓகேங்களா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? B union C வந்து கண்டுபிடிக்கணும். B union C. B union C என்னன்னு சொல்லி பாருங்க. B ஓட வேல்யூ என்ன? 2, 3, 4. யூனியன் C ஓட வேல்யூ என்ன? 3, 5. B யூனியன் C அப்படினா B ல இருக்க எலிமெண்ட்ஸும் C ல இருக்கறதும் வந்து சேர்த்து எழுதுவோம். இன் கேஸ் ஒரே வேல்யூவா இருந்தது அப்படினா நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும். ஓகேங்களா? ரெண்டு டைம் நம்ம எழுத தேவையில்லை. இங்க பாருங்க 2 2, 3 இங்க இருக்கு. அப்போ ஒரு 3 நம்ம எழுதுனா போதும். அடுத்து வந்து 4, அடுத்து வந்து 5. அப்போ B யூனியன் C ஓட வேல்யூ 2, 3, 4, 5 எழுதியாச்சு. அப்போ A cross B யூனியன் C. A ஓட வேல்யூ என்னது எனக்கு? 0, 1. cross B யூனியன் C ஓட வேல்யூ இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 3, 4, 5. இப்போ நான் cross எடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. cross எடுத்தேன் அப்படின்னா வெரி ஈஸி தான். இங்க பாருங்க ஒழுங்கா பார்க்கணும். cross நம்ம எடுத்தோம் அப்படின்னா what will be getting? இந்த 0 க்கு இந்த 2, இந்த 0 க்கு இந்த 3, இந்த 0 க்கு 4, 0 க்கு 5. அதே மாதிரி ஒண்ணுத்துக்கும் 1 க்கு 2, 1 க்கு 3, 1 க்கு 4, 1 க்கு 5. இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஆர்டர்ட் செட்டா 0, 2. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? 0, 3, 0, 4, 0, 5. இப்போ 1 க்கு போடுங்க. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகேங்களா? இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி சொல்லி நம்ம வச்சுக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? A cross B யூனியன் A cross C அப்படின்னு இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நான் எழுதுறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல வந்து கொடுத்துற क्वेश्चन அது A cross B யூனியன் A cross C. இப்போ A cross B ன்றது ஃபர்ஸ்ட் எழுத போறேன். A cross B. இப்போ A க்கும் B க்கும் கிராஸ் பண்ணனா A என்னது? A ஓட வேல்யூ 0, 1. ஓகேங்களா? cross B ஓட வேல்யூ என்னது? 2 3 4. 2, 3, 4. இப்போ நான் cross எடுத்தா இதுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இது cross எடுத்தோம் அப்படினா what will be getting? இந்த 0 க்கு இந்த 2, 0 க்கு 3, 0 க்கு 4. அதே மாதிரி இந்த 1 க்கு தனித்தனியா எழுதணும். எழுதலாமா? எழுதுனா 0, 2 0,
3 0, 4. அதே மாதிரி இந்த 1க்கு எழுதும் போது 1, 2 1, 3 1, 4. இப்போ அடுத்து B cross இல்ல A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து A cross C. அப்போ A cross C. A ஓட வேல்யூ என்னது 0, 1 again cross C ஓட வேல்யூ என்னது क्वेश्चनல கொடுத்தது 3, 5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் எடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. டைரக்டா நான் கிராஸ் எடுக்க போறேன். இப்போ இந்த 0க்கு இந்த 3 இந்த 0க்கு 5. அதே மாதிரி இந்த 1க்கு 3 1க்கு 5. அந்த மாதிரி எடுத்தோம் அப்படினா 0, 3 0, 5. அதே மாதிரி 1, 3 1, 5. ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு தேவையான A cross B ரெடி, A cross C யும் தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து யூனியன் எடுக்கணும். யூனியன் அப்படினா என்ன பண்ணனும்? ரெண்டுத்துலயே வந்து சேர்த்து எழுதணும். A cross B யும் A cross C யும் சேர்த்து எழுதணும். ஒரே நம்பரா இருந்தால் ஒரு தடவை எழுதனா போதும். ஓகேங்களா? அதான் வந்து நம்ம பண்ண போறோம். இப்போ அடுத்த பேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா A cross B யூனியன் A cross C. இப்போ இதுல இருந்து பாருங்க A cross B இப்போ நான் கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த வேல்யூவை அப்படியே நான் ஒரு தடவை எழுத போறேன். இந்த வேல்யூவை தான் வந்து நான் எழுத போறேன். A cross B இருக்க இடத்துல அதே மாதிரி A cross C இருக்க இடத்துல இந்த வேல்யூவை நான் எழுத போறேன். ஓகேங்களா? டைரக்டா நான் எழுதுறேன். A cross B ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 0, 0, 2 அதே மாதிரி 0, 3 0, 4. அடுத்து பாருங்க 1, 2 1, 3 1, 4. இந்த மாதிரி எனக்கு A ஓட வேல்யூ வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து யூனியன் A cross C கடைசியா நான் கண்டுபிடிச்ச வேல்யூ இங்க பாருங்க 0, 3 0, 5 1, 3 1, 5. அத தான் எழுத போறேன். 0, 3 0, 5 1, 3 1, 5 1, 5. இப்போ இதுல இருந்து பாருங்க யூனியன் அப்படினா நம்ம ரெண்டுமே வந்து சேர்த்து எழுதணும். ஒரே எலிமெண்ட் இருந்தா ஒன் டைம் எழுதனா போதும். இப்போ பாருங்க 0, 2 ன்னு இருக்கு. அங்க இல்ல. அதனால 0, 2 ன்னு எழுதிட்டேன். 0, 3 இங்கேயும் இருக்கு. இங்கேயும் இருக்கு. அதனால நம்ம ஒன் டைம் 0, 3 அப்படினு எழுதனா போதும். 0, 4 எழுதிக்கிறேன். 0, 4. அடுத்து பாருங்க 0, 5 இங்க ஒண்டி தான் இருக்கு. இதையும் நான் எழுதிக்கிறேன். 0, 5 ரெண்டும் சேர்த்து தான் எழுதணும். அடுத்து 1, 2 நான் எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்க 1, 3 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. நான் ஒன் டைம் எழுதனா போதும். 1, 3. அடுத்து வந்து 1, 4 அடுத்து நான் என்ன பண்ண போறேன் 1, 5. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஆல்ரெடி கண்டுபிடிச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க இதே மாதிரி இருக்கானு 0, 2 0, 3 4 5 1, 2 1, 3 1, 4 1, 5 இதே மாதிரி இருக்கான்னு சொல்லி பாருங்க. பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க பாருங்க 0, 2 0, 3 0, 4 0, 5 1, 2 1, 3 1, 4 1, 5. ஆமா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே ரைட் ஹேண்ட் சைடுமே ஈக்குவலா இருக்கு. அவ்வளவுதான். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு LHS is equal to RHS அப்படினு சொல்லி தெரிஞ்சிச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்போ டைரக்டா நான் எழுதுறேன். அது क्वेश्चन அது A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகேங்களா? let me move on to the next செகண்ட் சப்டிவிஷனை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். அதுக்கும் பாத்தீங்கன்னா இதே சேம் A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ C ஓட வேல்யூ இதே தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு A cross B intersection C அப்படினு சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும் B intersection C வந்து கண்டுபிடிக்கணும். B intersection C is equal to what? B ஓட வேல்யூ என்னது 2, 3, 4. ஓகேங்களா? இன்டர்செக்ஷன் C ஓட வேல்யூ என்னது C ஓட வேல்யூ வந்து 3, 5. இன்டர்செக்ஷன் அப்படினா என்னது ரெண்டுத்துலயும் வந்து காமனா என்ன இருக்கோ அதான் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்துலயும் வந்து காமன் 3 தான். அதுவே யூனியன் அப்படினா எல்லாமே எழுதுவோம், சேர்த்து எழுதுவோம். காமனா ரெண்டுத்துலயும் இருந்தது அப்படினா ஒரு டைம் நம்ம எழுதிப்போம். அடுத்து பாருங்க இப்போ B இன்டர்செக்ஷன் C வந்து கண்டுபிடிச்சாச்சு. டைரக்டா வந்து கிராஸ் பண்ண போறேன். இப்போ A cross B இன்டர்செக்ஷன் C. அப்போ A cross A ஓட வேல்யூ என்னது 0, 1. ஓகேங்களா? கிராஸ் 3. இப்போ என்ன வருதுன்னு பாருங்க 0, 3 0, 1. அவ்வளவுதான். This is equation number 1.
இப்போ அடுத்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்க A cross B intersection of A cross C இந்த மாதிரி இருக்கா? இப்போ இங்க பாருங்க A cross B நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. A cross B என்னன்னு சொல்லிட்டு A cross C ஆல்ரெடி நாங்கள் இங்கே கண்டுபிடிச்சோம். அதவே நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேங்களா? நீங்க தனியா ஒன்ஸ் இதை எழுதணும், கண்டுபிடிச்சு நான் டைரக்டா அந்த வேல்யூ A cross B ஓட வேல்யூ இங்க பாருங்க முன்னாடியே நான் கண்டுபிடிச்சேன் இல்லைங்களா? அந்த வேல்யூ இங்க பாருங்க A cross B is equal to நான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சேன் பாருங்க. இந்த வேல்யூவும் A cross C இந்த வேல்யூ நான் டைரக்டா நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேங்களா? நீங்க அந்த क्वेश्चन செகண்ட் சப்டிவிஷனுக்குன்னு சொல்லி நீங்க எழுதும்போது தனியா தான் எழுதணும். ஓகேங்களா? நான் டைரக்டா அந்த வேல்யூவை வந்து நான் போட்டுக்க போறேன். அப்போ A cross B ஓட வேல்யூ எனக்கு என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 0, 2, 0, 3, 0, 4 அதே மாதிரி 1, 2 நீங்க வந்து A cross B ன்னு சொல்லி தனியா வந்து மல்டிப்ளை பண்ணி தான் கிராஸ் பண்ணி தான் எழுதணும். நான் டைரக்டா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதால நான் அப்படியே நான் போட்டுக்கிறேன் 1, 3, 1, 4. அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் A cross C ஓட வேல்யூ அங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல அதே தான் 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இதுல இருந்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க இன்டர்செக்ஷன் அப்படினு இருக்காங்க. இப்போ இன்டர்செக்ஷன் அப்படினா என்னது? இன்டர்செக்ஷன் அப்படினா ரெண்டுத்துலயும் காமனா எது இருக்கு பொதுவா எது இருக்கோ அதான் எழுதணும். 0, 3 ரெண்டுத்துலயுமே இருக்கு. அடுத்து பாருங்க 1, 3 ரெண்டுத்துலயும் இருக்கு. வேற எதுமே வந்து ரெண்டுத்துலயும் கிடையாது. 0, 3 இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு 1, 3. therefore 0, 3 1, 3 இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கு 0, 3 1, 3 இங்க 1, 3 தான எழுதணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் 0, 3 1, 3 இங்கவே ராங்கா எழுதிருக்கோம் பாருங்க. இதுவே வந்து ராங் 0, 3 1, 3 0க்கு இந்த 3 1க்கு இந்த 3 அதான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ இதுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்து கரெக்ட். ஓகேங்களா? இப்போ therefore from equation 1 and 2 left hand side is equal to right hand side போடலாம். அப்படி இல்லையா டைரக்டா நம்ம செகண்ட் இது ஃபுல்லாவே எழுதலாம். என்னது இது A cross B intersection C is equal to A cross B என்ன வரும் intersection of A cross C hence proved. ஓகேங்களா? அப்படி சொல்லி போடலாம். அடுத்து தேர்ட் சப்டிவிஷனுக்குமே பாத்தீங்கன்னா சேம் வேல்யூ தான். A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ C ஓட வேல்யூ சேம். இப்போ என்ன பண்ண போறோம்னா தேர்ட் சப்டிவிஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு என்ன வருது A யூனியன் B cross C. ஃபர்ஸ்ட் நான் A யூனியன் B வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ Aன்றது என்னது எனக்கு 0, 1 யூனியன் Bன்றது என்னது 2, 3, 4. அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. யூனியன் அப்படினா ரெண்டுமே சேர்த்து எழுதணும். அப்போ 0, 1, 2, 3, 4 ரெண்டுமே காமனா எதுவும் இல்ல அதனால எல்லாமே எழுதலாம். அதுக்கு அப்புறம் பாருங்க cross C. அப்போ A யூனியன் B நான் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இத வந்து டைரக்டா cross C போட போறேன். அப்போ A யூனியன் B cross C. இப்போ A யூனியன் B ஓட வேல்யூ இப்ப தான் கண்டுபிடிச்சோம் 0, 1, 2, 3, 4. cross C ஓட வேல்யூ என்னது 3, 5. இந்த மாதிரி போட்டா என்ன வருது பாருங்க. இந்த 0க்கு இந்த 3 1க்கு 3 சாரி 0க்கு 3 எழுதணும் 0க்கு 5 எழுதணும். அதே மாதிரி இந்த 1க்கு 3 எழுதணும் 1க்கு 5 எழுதணும். அதே மாதிரி இந்த 2க்கு 3 எழுதணும் 2க்கு 5 எழுதணும். 3க்கு 3 எழுதணும் 3க்கு 5. 4க்கு 3 எழுதணும் 4க்கு 5 எழுதணும். எழுதலாமா? இப்போ அதான் எழுத போறேன் பாருங்க. டைரக்டா எழுதும் போது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 0, என்ன வரும் 0க்கு 3 0, 3 அதுக்கு அப்புறம் என்ன வரும் எனக்கு 0, 5 0, 5 அதுக்கு 1க்கு 3 1க்கு 5 1, 3 1, 5. அடுத்து பாருங்க இந்த 2க்கு 3 2க்கு 5 2க்கு 3 2க்கு 5. அடுத்து என்ன இருக்கு 3 இருக்கா? இந்த 3க்கு 3 இந்த 3க்கு 3 3க்கு 5. அடுத்து என்ன இருக்கு 4 ன்னு இருக்கு 4க்கு 3 4க்கு 5. எழுதியாச்சா? இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. A யூனியன் B cross C ஓட வேல்யூ இதுதான். let it be equation number 1. இப்போ அடுத்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா A cross C கண்டுபிடிக்கணும் B cross C வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்த பேஜ் நான் எடுத்துக்கிறேன் ரைட் ஹேண்ட் சைடு அப்படி சொல்லி தனியா போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து தனியா கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க A cross C
யூனியன் பி கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் சி தனித்தனியாக கண்டுபிடிங்க ஓகேங்களா. இப்போ கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஏ கிராஸ் சி. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ ஃப்ரம் தி கொஸ்டின் பாருங்கள். ஏவோட வேல்யூ வந்து 0,1, சி வேல்யூ 3,5. அப்போது 0,1 கிராஸ் 3,5 ஓகேங்களா. 0,1 3,5 தானே பாருங்கள். 0,1 3,5 இதை நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். கிராஸ் பண்ணால் 0க்கு 3, இந்த 0க்கு 3, இந்த 0க்கு 5, 0க்கு 5. அதே மாதிரி 1க்கு 3, 1க்கு 5 எழுதியாச்சா. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ பி கிராஸ் சின்றது என்னன்னு சொல்லி பாருங்க. பி கிராஸ் சி. அப்போ பியோட வேல்யூ என்னது? பியோட வேல்யூ we know that the value of b is what? பாருங்க 2 3 4. சியோட வேல்யூ வந்து 3,5. அப்போ 2 3 4. சியோட வேல்யூ வந்து 2,5 கிராஸ் 2,5 3,5. இதோட வேல்யூ பாருங்க. சியோட வேல்யூ வந்து 3,5. இது அப்படியே நான் கிராஸ் பண்ண போகிறேன். கிராஸ் பண்ண எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த 2க்கு இந்த 3 2,3. அதே மாதிரி இந்த 2க்கு இந்த 5 2,5. அகெயின் 3க்கு 3 3,3 3,5. அகெயின் 4க்கு 3 4,3 4க்கு 5 4,5 எழுதியாச்சா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னது? எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது இங்கே பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் சி நான் கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரெண்டுத்துக்கும் யூனியன் இருக்கணும். ஏ கிராஸ் சி யூனியன் ஆஃப் பி கிராஸ் சி. இப்போ எடுத்தால் என்னென்னு வருதுன்னு பாருங்கள். எனக்கு வெரி வெரி ஈஸி. இப்போ டேரெக்டாக அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள். ஏ கிராஸ் சியோட வேல்யூ இதுதான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0,3 0,5 1,3 1,5. இதுக்கு நம்ம யூனியன் எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா 2,3 பி கிராஸ் சியோட வேல்யூ மேலே இப்போ தான் இருக்கு. இங்கே பாருங்கள் இந்த வேல்யூ 2,5 3,3 3,5. அடுத்து என்ன பண்ணணும்? 4,3 கண்டினியூஷன் அப்படியே எழுதுங்க. 4,5 ஓகேங்களா. இப்போ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் அப்படின்னா என்னது? ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக இருக்கிறதும் சேர்த்து எழுதிடணும். அதாவது மொத்தமாக எழுதணும். ரெண்டு சைட்லேயே இருந்தது அப்படின்னா ஒரே டைம் எழுதலாம் போதும். இப்போ 0,3 வந்து நான் எழுதுறேன் 0,3. அடுத்து வந்து 0,5 எழுதுறேன். அடுத்து வந்து 0,5. அடுத்து என்ன எழுதுன பாருங்க 1,3 அடுத்து என்ன போடுறோம் அப்படின்னா 1,5 அடுத்து என்ன எழுத போகிறோம் பாருங்க 2,3 அப்படியே லைனாக எழுத வேண்டியதான் 2,3. அடுத்து வந்து 2,5 அடுத்து வந்து 3,3 இதில் எதுவுமே காமனாக இல்லை, அதெல்லாம் ஒன்றா எழுதிட்டே இருக்கணும். 3,5 4,5 எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதியாச்சு. அவ்வளோதான். இப்போது ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுவுமே ஆல்ரெடி கண்டுபிடிச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஆல்ரெடி கண்டு பாருங்க 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 அதுதான் இருக்கான்னு சொல்லி பாருங்க. 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 எஸ் ரெண்டுமே வந்து கரெக்டு. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா டேரெக்டாக வந்து கொடுத்துருக்க கொஸ்டினே வந்து நம்ம எழுதிடலாம். அப்போது என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது? A union B cross C is equal to A cross C இதோட யூனியன் B cross C அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டோ இல்லை ஹென்ஸ் வெரிஃபைடோ அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். எது போட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா. லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க. 7th கொஸ்டின். லெட் A the set of all natural numbers less than 8. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அப்படின்னா நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது 1 2 3 4 5 6 7 வரைக்கும் தான். ஏன்னா லெஸ் தென் 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க B is a set of all prime numbers. Bன்றது வந்து என்னது? அது ஒரு prime numbers less than 8. அப்போ prime number அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். the number which is divisible by itself தான் அது prime number. இப்போ 2ன்றது prime number.
சரிங்களா? 2 பார்த்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் ஆகும், 1 ஆல் டிவைட் ஆகும். 3ன்றது பிரைம் நம்பர், 3 பார்த்தீங்கன்னா 1 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆகும். 5ன்றது பிரைம் நம்பர், 4ன்றது கிடையாது. 4 பார்த்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் ஆகும், 4 ஆல் டிவைட் ஆகும், 1 ஆல், அதனால் அது கிடையாது. எப்போ வந்து பிரைம் நம்பர் சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் 1, அதாலையும் 1 ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான் பிரைம் நம்பர். இப்போ 7ன்றது பிரைம் நம்பர், 6 கிடையாது, 8ன்றது கிடையாது. ஓகேங்களா? இப்போ லெஸ் தென் 8 வரைக்கும் தானே 2, 3, 5. அதுக்கப்புறம் பாருங்க Cன்றது the set of even prime number. ஈவன் பிரைம் நம்பர், பிரைம் நம்பர் பாருங்க 2ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இருக்க பிரைம் நம்பர்ல ஈவன் இருக்குது, ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான். 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். அப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a ஓட வேல்யூ என்னது? a இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. அதே மாதிரி b ஓட வேல்யூ என்னது? 2, 3, 5, 7. c ஓட வேல்யூ என்னது? only 2. இதே நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து பாருங்க from this என்ன புரியுதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் இப்போ சால்வ் பண்ண போறோம். இப்போ a இன்டர்செக்ஷன் b கிராஸ் c, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ from this இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா a இன்டர்செக்ஷன் b வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். a இன்டர்செக்ஷன் b, a ஓட வேல்யூ என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. intersection of b ஓட வேல்யூ என்னது? 2, 3, 5, 7. இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனா எது இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, 7 இருக்கு, இங்கே 7 இருக்கு. அப்போ ரெண்டுத்துலயும் இருக்கிறது என்ன அப்படின்னா 2, 3, 5, 7. எழுதியாச்சா? எழுதியாச்சு. அப்புறம் இப்போ கிராஸ் சி அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ a இன்டர்செக்ஷன் b கிராஸ் சி. இப்போதான் a இன்டர்செக்ஷன் b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். என்னது? 2, 3, 5, 7. கிராஸ் c ஓட வேல்யூ என்னது? 2. அப்போ தனித்தனியாக போடணும். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? போட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 2, 2. அடுத்து எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 3, 2, 5, 2, 7, 2. அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? a கிராஸ் c கண்டுபிடிக்கணும், b கிராஸ் c வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ a கிராஸ் c இவங்க கீழே எழுதுறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் c கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன் b கிராஸ் c. நம்ம அடுத்த பேஜ்ல எழுதிக்கிறோம். a கிராஸ் c ஓட வேல்யூ என்னது? a ஓட வேல்யூ என்னது? 1 ல இருந்து 7 வரைக்கும், c ஓட வேல்யூ 2 மட்டும். அதே மாதிரி b கிராஸ் c ஓட வேல்யூ என்னது? 2, 3, 5, 7, c ஓட வேல்யூ 2 மட்டும். இதெல்லாம் அடுத்த பேஜ்ல எழுதும்போது பாருங்க a கிராஸ் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க a கிராஸ் என்னது? c. அப்போ a கிராஸ் c a ஓட வேல்யூ என்னது? எனக்கு 2, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? அடுத்து கிராஸ் c ஓட வேல்யூ வந்து 2 ஒண்டி தான். இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. இந்த 1க்கு 2 எல்லாத்துக்கும் 2 ஓட சேர்த்து எழுதணும். 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடுக்கு a cross c கண்டுபிடிச்சாச்சு, b cross c வந்து கண்டுபிடிக்கணும். to find b cross c is equal to b ஓட வேல்யூ என்னது? prime numbersல less than 8. 2, 3, 5, 7 என்றது prime number, இது less than 8. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா cross c ஓட வேல்யூ வந்து 2. அப்படியே நான் cross பண்ணேன்னு அர்த்தம் பாருங்க. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 வருதா? இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? a cross b யும் கண்டுபிடிச்சாச்சு, a cross c யும் கண்டுபிடிச்சாச்சு, b cross c யும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணணும். இப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் அப்போ a cross c இன்டர்செக்ஷன் b cross c. இப்போ a cross c ஓட வேல்யூ என்னது? அப்படியே இது ஃபுல்லா எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஃபுல்லா நீங்க எழுதணும். இன்டர்செக்ஷன் போட்டுட்டு டைரக்டா இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனா இருக்க வேல்யூ, நான் டைரக்டா காமனா இருக்க வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். 2, 2 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. 3, 2 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு.
5,2 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. 7,2 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. பட் நீங்க எழுதும்போது ஃபர்ஸ்ட் A cross B ஓட வேல்யூ நீங்க எழுதணும் ஃபுல்லா. எழுதிட்டு அப்புறம் இன்டர்செக்ஷன் போடணும். B cross C ஓட வேல்யூ போடணும். அதுக்கு அப்புறம் இது போடணும். ஓகேங்களா? நான் டைரக்டா எழுதிக்கிறேன். இதோட ஆன்சர் வந்து 2,2 3,2 5,2 7,2. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அதை பாருங்க. 2,2 3,2 5,2 7,2. அப்போ இதுவே என்ன இருக்கு? 2,2 3,2 5,2 7,2. அப்போ from equation 1 and 2 equation 1 and 2ல இருந்து left hand side is equal to right hand side அப்படின்னு கூட போட்டுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைனா ஃபுல் ஈக்குவேஷன் கொடுத்துற கொஸ்டினை ஒன் டைம் எழுதிட்டு இஸ் வெரிஃபைடோ இல்லை ஹென்ஸ் ப்ரூவ்டோ எதனா ஒன்று போட்டுருங்க. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 7th கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? A கிராஸ் B மைனஸ் C அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ B மைனஸ் சியை வந்து நான் பண்ணணும். இப்போ B ஓட வேல்யூ என்னது? B மைனஸ் C. B ஓட வேல்யூ என்னது? 2, 3, 5, 7. மைனஸ் C ஓட வேல்யூ என்னது? C ஓட வேல்யூ வந்து 2. அப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க எனக்கு. ஃப்ரம் திஸ் இதுலேருந்து அதாவது எதுவும் கிடையாது, ரெண்டுமே இங்கேயும் 2 இருக்குது அங்கேயும் 2 இருக்குது. அப்போ அது மட்டும் போயிடும். அதை எடுத்துட்டு 3, 5, 7 தான் வந்து B மைனஸ் சியோட வேல்யூ. அப்போது A கிராஸ் B மைனஸ் சி. இப்போ A ஓட வேல்யூ என்னது? நமக்கு ஃப்ரம் தி கொஸ்டின் வி நோ த வேல்யூ ஆஃப் A. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A? 1லேருந்து 7 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? கிராஸ் B மைனஸ் சியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 3, 5, 7. இப்போ கிராஸ்ன்றதால ஒன்றுத்துக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். கிராஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வரும் பாருங்க. இது இந்த 1க்கு இது தனித்தனியாக 3, 5, 7. அதே மாதிரி 2க்கு அதே மாதிரி 7 தடவை எழுதணும் நம்ம. இப்போது 1க்கு 3, 1க்கு 5, 1க்கு 7. அதே மாதிரி 2க்கு 3, 2க்கு 5, 2க்கு 7. அதே மாதிரி 3க்கு 3, 3க்கு 5, 3க்கு 7. அதே மாதிரி 4க்கு 3, 4க்கு 5 and 4க்கு again 7. அதே மாதிரி 5க்கு 3, 5க்கு 5, 5க்கு 7. again 6க்கு போடுங்க. 6க்கு 3, 6க்கு 5, 6க்கு 7. again பாருங்க 7க்கு போடுங்க. 7க்கு 3, 7க்கு 5, 7க்கு 7. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எழுதியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்? A கிராஸ் B பண்ணுங்க, A கிராஸ் C பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போது பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். அடுத்த பேஜ் நான் எடுத்துக்கவா? நெக்ஸ்ட் பேஜ். அப்போது A கிராஸ் B பாருங்க. இந்த கொஸ்டினோட இருக்க பேஜை நான் எடுத்துக்கிறேன். 7th இங்கே கொஸ்டின் இருக்கா இங்கே பாருங்கள். அப்போது என்ன வருது எனக்கு? இதானே கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B. அப்போ A கிராஸ் B ஏவோட வேல்யூ என்னது எனக்கு? 1லேருந்து 7 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? கிராஸ் பியோட வேல்யூ என்னது? பியோட வேல்யூ வந்து 2, 3, 5 and 7 ப்ரைம் நம்பர்ஸில். இப்போ இது ரெண்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார் ரைட் ஹேண்ட் சைடு A கிராஸ் B தனியாக கண்டுபிடிங்க, A கிராஸ் C தனியாக கண்டுபிடிங்க, ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பாருங்கள். இப்போது போட்டேன் அப்படின்னா என்ன வருது? 1க்கு தனியாக 2, 2க்கு 2, 1க்கு 2, 1க்கு 3, 1க்கு 5, 1க்கு 7. 1க்கே ஃபுல்லாக போடுங்க. அதுக்கப்புறம் 2க்கு போகலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. இல்லைங்களா? அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அதே மாதிரி 3க்கு 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4க்கு 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5க்கு 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6க்கு 6, 2, 6, 3, 6, 5 and 6, 7. அடுத்து 7க்கு 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதே மாதிரி A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அப்போ A கிராஸ் C. அப்போது ஏவோட வேல்யூ என்னது? 1, 2,
3 4 5 6 7 சியோட வேல்யூ என்னது கிராஸ் சியோட வேல்யூ ஒரே 2 தான் அப்போ அந்த 2 கூட வந்து சேர்த்து எல்லாமே எழுத போகிறேன் எழுதுனா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள் 1 2 1 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 எழுதியாச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் ஏ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு அப்போது ஏ கிராஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ கிராஸ் சி இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது வந்து மைனஸ் பண்ணிடணும் அப்போ இதை விட்டுடணும் இதையும் மைனஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா ஆன்சரில் வரும்போது அது வராது நீங்கள் எழுதும்போது ஏ கிராஸ் பியோட வேல்யூ மொத்தமாக இதை கண்டுபிடிச்ச மொத்தமான வேல்யூ இங்கே எழுதுங்க ஒரு தடவை ஏ மைனஸ் இதுன்னு சொல்லி போடுங்க ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது அதை மட்டும் மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ண பாருங்கள் 1 2 1 2 2 2 2 2 3 2 3 2 4 2 4 2 5 2 5 2 6 2 6 2 7 2 7 2 இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதுதான் வரும் அதாவது இதுலேருந்து 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 அது அப்படியே ஃபுல்லாக நம்ம ஆன்சராக எழுதணும் ஓகேங்களா அப்போ நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுத பாருங்கள் இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறேன் 1 3 1 5 1 7லேருந்து அப்படியே மொத்தமாக ஆன்சர் எழுதுறேன் பாருங்கள் எழுதுனேன் அப்படின்னா therefore a cross b minus a cross c என்ன வந்து எனக்கு ஆன்சரா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன வந்து சொல்லி பாருங்கள் 1 3 1 5 1 7 அதே மாதிரி 2க்கு 2 3 2 5 2 7 அதே மாதிரி 3க்கு 3 3 3 5 3 7 அடுத்து 4க்கு 4 3 4 5 4 7 அடுத்து 5க்கு 5 3 5 5 5 7 அடுத்து 6க்கு 6 3 6 5 6 7 அடுத்து 7க்கு 7 3 7 5 7 7 இதுதான் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா வந்து பாருங்கள் 1 3 1 5 7 இதே மாதிரி 7 வரைக்கும் வந்தது எஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ கண்டுபிடிச்சதும் சேமாக இருக்குது சேமாக தானே இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம என்ன பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடோ இல்லை ஈக்குவேஷனோ நம்ம எழுதிக்கலாம் போட்டுட்டு hence proved இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ